بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜுமுஆ தொழுகையை அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைப்படி அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக குழுமிருக்கின்றோம். அப்படி குழுமிருக்கக்கூடிய இன்றைய ஜுமுஆவுடைய தருணத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பை நமது வாழ்க்கைக்கு படிப்பினையாக பெற வேண்டும் என்பதற்காக நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மத்தியில் ஒரு செய்தியை சொன்னார்கள். மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ரஅல் கனம, அல்லாஹு அனுப்பிய எந்த தூதரும் எந்த நபியும் ஆடு மேய்க்காமல் இருந்ததில்லை என்பதாக ஒரு செய்தியை அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே சொல்லி காமிக்கின்றார்கள், தோழர்களுக்கு மத்தியிலே. ஃபகால அஸ்ஹாபுஹு, அப்பொழுது ஒரு தோழர் அல்லாஹ் தூதரிடத்திலே கேட்டார், வ அன்த, நீங்களுமா யா ரசூலல்லாஹ் என்ற அடிப்படையில் கேள்வி கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு மத்தியில் அந்த சபையில் இருக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட எந்த தூதரும் நபியும் ஆடு மேய்க்காமல் இருந்ததில்லை என்பதாக சொல்கிறாங்க. அதுக்கு நபித்தோழர் ஒருவர் எந்திரிச்சு கேட்குறாரு, நீங்களுமா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நஅம், ஆம் நானும் தான் என்று சொல்லிவிட்டு அதை விளக்குறாங்க. குன்து அர்ஆஹா அலா கராரி தலி அஹ்லி மக்கா, நானும் மக்கா வாசிகளுடைய சில கிராத் கூலிகளுக்காக ஆடுகளை மேய்ப்பவனாகத்தான் இருந்தேன் என்பதாக அவங்க சொல்லக்கூடிய செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரியில் 2262 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ இந்த செய்தியிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு பண்பை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற ஒரு சாதாரண ஒரு மனிதர்களாக இருந்தார்களா, சாதாரண மனிதர்களாக இருந்தார்களா என்று கேட்டால், அல்லாஹ்விடமிருந்து வஹி வரக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தார்கள், ஆன்மீக தலைவராக இருந்தார்கள், ஆட்சி அதிகாரத்தினுடைய தலைவராக இருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுக்கு மத்தியில், மக்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு செய்தியை சொல்லி காமிக்கிறார்கள் என்று சொன்னால், அப்படியே உலக வாழ்க்கையில் சிந்தித்து நாம் பார்ப்போமே. நாம் ஒரு நிறுவனத்தில் மேலாளராக இருக்கக்கூடியவர் எடுத்துக்கிடுவோம், அல்லது நம்மளுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய பதவிகளில் பொறுப்புகளில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எடுத்துக்கொள்வோம். யாராவது தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் அவர்கள் ரொம்ப அடிமட்டமாக ஒரு வேலை செய்ததாக நினைத்திருந்தால் அதை சொல்லுவாங்களா? எல்லாமே வேலை தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை நானும் தான் செய்திருக்கிறேன். அப்போ அவர்கள் நாம இன்றைக்கி ஒரு ஆட்சி அதிபருடைய தலைவராக இருக்கிறோம், ஆன்மீக தலைவராக இருக்கிறோம், ஒரு மன்னராக இருக்கிறோம் என்ற அடிப்படையில் எல்லாம் நம்மளுடைய அந்த கௌரவம் பால்பட்டு விடுமோ என்ற அடிப்படையிலெல்லாம் அவங்க நினைக்கல. உண்மைக்கு புறம்பாக பேசக்கூடியவர்களாக அவர்கள் இல்லை. மற்ற மக்கள் அவர்களை புகழக்கூடிய நேரத்தில் அந்த புகழ்ச்சியெல்லாம் தடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் நாம் இந்த அவங்க சொல்லி காமிக்கிற செய்தியிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் பாருங்களேன், எத்தனையோ மனிதர்கள், சமூகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்களுக்கு பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் எல்லா மனிதர்களுமே எதிர்பார்ப்போடு தான் வாழக்கூடியவங்களாக இருக்கிறோம். அதில் ஒரு சில மனிதர்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் என்பது அவர்கள் மனதிலே ஆசையாகவே நினைத்திருக்கும். நான் கல்வியில் சிறந்த கல்விமானாக விளங்க வேண்டும், நான் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க வேண்டும், நான் பிஸ்னஸ் மேனாக மாற வேண்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு அடிப்படையிலையுமே நான் சிறந்த பேச்சாளராக உருவாக வேண்டும். எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் எதிர்பார்ப்புகள் என்பது சில மனிதர்களுக்கு ஆசையாக மாறிவிடும். அதை நோக்கி பயணிக்கிறவர்களை நம்ம பார்ப்போம். அப்படி மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் புகழ் பெற வேண்டும், மற்றவர்கள் நம்மளை புகழ வேண்டும், நாம் இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு செயல்பாடுகள் நடந்தாலும்
நம்மை புகழ்ந்து பெருமையாக பேசக்கூடிய நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மனிதர்களுடைய ஆசைகள் பரவலாக எதிர்பார்ப்புகளாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதில் யாருமே இல்லை என்றெல்லாம் நம்ம மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா இல்லையா? அப்போது அந்த ஆசை புகழடைய வேண்டும் என்ற அடிப்படையில் இன்னும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்களே, எந்த நபியும் ஆடு மேய்க்காமல் இருந்ததில்லை, நானும் அப்படி ஆடு மேய்ச்சிருக்கிறேன்னு சொல்கிறாங்களே சில கிராத் கூலிகளுக்கு. இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை யாருமே சொல்ல முன்வர மாட்டாங்க. மக்கள் நம்மளை கௌரவிக்கணும், பெருமையாக நினைக்கணும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த இதுபோல் நிகழ்வுகளை எல்லாம் ஓரங்கட்டி வைத்துவிட்டு, அல்லது தாம் மக்களுக்கு மத்தியிலே குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே நடந்த தவறான விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு மத்தியில் மறைத்து விட்டு என்ன செய்வாங்க, தன்னை எதுவெல்லாம் புகழுடைய அந்தஸ்திற்கு கூட்டிக் கொண்டு சொல்லுமோ தாம் செய்த நல்ல விஷயத்தை மட்டுமே சொல்லக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவர்களாக இருக்கிறாங்க. தனக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதுன்னு சொன்னால் அது தவறான விஷயமாக இருந்தாலும், தன்னுடைய அந்த பேருக்கு ஒரு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு செயலாக இருந்தாலும் கூட அதை ஒருபோதும் மக்களுக்கு மத்தியிலே மறைத்ததில்லை. அதையெல்லாம் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்கள் அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்து நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் கூட திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறானா இல்லையா? அனைவரும் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு செய்தி, அபஸ வ தவல்லா அன்ஜா அஹுல் அமா. தன்னிடம் வந்த அந்த கண் தெரியாத சஹாபி அந்த குருடர் வந்ததற்காக இந்த முஹம்மது கடுகெடுத்தார், அவரை அலட்சியம் செய்தார் என்பதாக அல்லாஹ் கண்டித்து இறக்கிய வசனம். இதை பரவலாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறோம். அடுத்து அந்த வசனத்தில் அல்லாஹ் எல்லாம் சொல்லி காமிக்கிறான், ஒமா யுதுரீகல அல்லஹு யஸக்கா. முதல்ல சொல்கிறான், அந்த கண் தெரியாத குருடர் வந்ததற்காக இந்த முஹம்மது கடுகெடுத்தார், அலட்சியம் செய்தார். அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லி காமிக்கிறான், அவர் தூயவராக இருக்கலாம் என்பது நபியே உமக்கு எப்படி தெரியும்னு கேட்குறான். நீங்கள் இந்த வந்த கண் தெரியாத சஹாபியை அலட்சியம் செய்றீங்க, என்னுடைய பார்வையில் அவர் தூயவராக இருப்பார் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அல்லாஹ் கண்டித்து கேட்குறான். வசனத்தை இறக்குறான். இந்த செய்தி எதுக்காக அந்த வசனம் இறக்கப்பட்டது? இந்த வசனத்துடைய பின்னணி என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் இஸ்லாத்தை எடுத்து போதித்து கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த மக்கா மாநகரில் இஸ்லாத்தை ஏற்காத பணக்காரர்கள், நாங்களெல்லாம் சிறந்த குலம் என்று பீற்றிக்கொண்டு கௌரவத்தோடு தெரிந்து கொண்டிருந்தார்களே, அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு சில பேர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்கிறாங்க, முஹம்மதே, நீங்கள் உங்களோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இப்போ இருக்கிறாங்களே ஏழைகள், அடிமைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், இவர்களையெல்லாம் நீங்கள் வேண்டாம் என்று விரட்டி விட்டீர்கள் என்று சொன்னால் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்று உங்களோடு வந்து விடுகின்றோம், அவர்கள் உங்கள் கூட இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் ஒரு கோரிக்கையை அங்கே வைக்கிறாங்க. அதை சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் அந்த உம்மி மக்தூம் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய கண் தெரியாத சஹாபி வரும் பொழுது இவங்க வைக்கக்கூடிய கோரிக்கையை, அந்த வாதமே இவங்களை சேர்க்கக்கூடாதுங்கிறது தான். இந்த நேரத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க வர்றாங்களே உள்ளேன்னு சொல்லி அவங்க கடுகெடுத்தாங்க. இதை கூட அல்லாஹ் ஏற்றுக்கல. உடனே அல்லாஹ் அவங்களை கண்டித்து வசனத்தை இறக்குறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தானே வஹி இறங்குது. அவங்க தானே அந்த வஹி செய்தியை சொல்லி மற்றவர்கள்ட்ட வந்து குறிப்பெடுத்து எழுதி வைங்கன்னு சொல்கிறாங்க. ஓலையில் அந்த காலத்தில் பணம் மட்டும் என்னென்னலாம் கிடைச்சி எழுத சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மறைச்சிருக்கலாமா இல்லையா? நாம் ஒரு ஆன்மீக தலைவராக இருக்கிறோம், ஆட்சி அதிபதிக்கு சொந்தக்காரனாக இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறோம். அல்லாஹ் நம்ம இப்படி கண்டித்து இறக்கிய வசனத்தை மக்களுக்கு மத்தியில் நாம் சொன்னோம்னு சொன்னால் நம்மளை ரொம்ப கேவலமாக நினைப்பாங்களே, மட்டமாக நினைப்பாங்களே. அல்லாவே நம்ம இப்படி கண்டித்து வசனம் இருக்கிற அளவுக்கு நடந்திருக்கிறார் அந்த முகமது அப்படி நினச்சி சொல்லாமல் இருந்திருக்கலாமா இல்லையா? இல்லை, அவங்க மறைக்கவே இல்லை. எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அது மக்களுக்கு மத்தியில் தெரிவித்து விடணும். தன்னுடைய பேருக்கு அது வந்து ஒரு களங்கம் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தால் கூட நடந்த உண்மையை மறைக்காமல் சொல்லிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அந்த வசனத்தை சொல்லி காமிச்சதை, இறக்கி கண்டித்ததை, அந்த மக்களுக்கு மத்தியில் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி நம்மளில் பல பேர் என்ன செய்கிறோம், சக காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களில் பல பேர் தனக்கு நடந்த இது போன்ற செயல்பாடுகளை எல்லாம் மறைத்து விட்டு வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். என்ன காரணம்? ஒரே நோக்கம்தான், நம்மளுடைய புகழக்கூடிய அந்த புகழ் பெற்று நம்ம இருக்கிறோம். இந்த ஊரில் நம்மளை ஒரு சிறந்த தலைவர்னு சொல்கிறாங்க, சிறந்த ஒரு பொருளாதாரம், ஒரு செல்வந்தராக இருக்கிற, நல்லது கெட்டதுக்கு உதவுறாருன்னு சொல்கிறாங்க. இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஆலோசனை கேட்கணும்னா இவர்கிட்ட கேட்கலாம், ஒரு நல்ல சிந்தனை கொண்ட மனிதர்னு புகழ் வச்சுருக்கிறாங்க. இது கலங்கப்பட்டு போயிடும், நம்மளை அப்புறம் ஒதுக்கிடுவாங்க, எந்த சபையிலையும் சேர்க்க மாட்டாங்கன்ற அடிப்படையில் இன்றைக்கி பல மக்கள் இந்த மாதிரி ஒதுங்கி போகிறத மறைச்சு வாழ்கிறத பார்க்குறோம். அவர்கள் பேருக்கு எது நல்லதெல்லாம் மக்கள் நல்ல விதமாக நினைப்பார்களோ அதை மட்டும் மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காமிக்கல. நமக்கு இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சம்பவம் எல்லாம் கேள்விப்பட்ட செய்தி தான். லா துத்ரூனி கமா அத்ரத்துன் நசாரா இப்னு மரியம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, மரியமுடைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க மரியமுடைய மகன் ஈசாவை புகழ்ந்தது போல் நீங்கள் வரம்பு மீறி என்னை புகழ்ந்து விடாதீர்கள். அவர்கள் எப்படி ஈசாவை உயர்த்தி வைத்தாங்களோ
அந்த நிலைக்கு நீங்கள் என்னை உயர்த்தி விடாதீர்கள் என்பதாக சொல்லி காமிக்கிறாங்க. சொல்லிட்டு இன்னமா நிச்சயமாக, ஏனெனில் ஆனால் அப்துஹு நான் அல்லாஹுடைய அடியார் ஆவேன், ஃபகூலு அப்துல்லாஹி நீங்கள் என்னை இப்படி சொல்வதாக இருந்தால், அழைப்பதாக இருந்தால் அல்லாஹுடைய அடியார் அடிமை என்று அழையுங்கள், ஒரு ரசூலுஹு அவனுடைய தூதர் என்று நீங்கள் என்னை அழையுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை எங்களுக்கு மத்தியில் சொன்னார்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிம்பர் மீது இருந்து சொன்ன செய்தியாக இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். இப்போ யார் அறிவிக்கிற அந்த செய்தி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிம்பர் மீது நின்று அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்தில் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள், மரியமுடைய மகன் ஈசாவை எப்படி அந்த மக்கள் உயர்த்தி புகழ்ந்து வைத்திருந்தார்களோ அந்த மாதிரி நீங்கள் என்ன புகழாதீங்க. அப்படி நீங்கள் என்ன புகழ்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அடியார் அடிமை என்றும் அவனுடைய தூதர் என்று மட்டுமே சொல்லுங்கள் என்பதாக அவர்கள் சொன்னாருங்கிற செய்தியை சொல்லி காமிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்புறம் அவங்க அந்த படிப்பினை மக்கள் பெற வேண்டும், இதிலே இந்த தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்காக சொல்லி காமிக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்க? அந்த மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இயேசு என்று சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பியிருந்தாங்க. அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய மகன், குமாரர் என்று சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் படிப்படியாக அப்படியே போகிறத பார்க்குறோம். தூதர்னு அவங்களை அனுப்பியிருக்கிறான் அல்லாஹ், தன்னுடைய மார்க்கத்தை தன்னுடைய கட்டளை எத்தி வைக்க சொல்கிறான். ஆனால் அந்த கிறிஸ்து மக்கள் என்ன செஞ்சாங்க? இவர் அல்லாஹ்வுடைய மகன் என்று ஃபஸ்ட்டு சொன்னாங்க. இன்னும் அதில் ஒரு சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் என்ன பண்ணாங்க? இவர்தான் கடவுள் என்ற அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இயேசு என்று அவர்கள் கடவுளாக கும்பிடுவதை நம்ம இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா? இன்றைய காலகட்டத்தில் நம்ம வாழக்கூடிய சக காலத்தில் இந்த விஷயம் இருக்குதா இல்லையா? அப்போ அந்த ஒரு நிலை இறுதி தூதராக இருக்கக்கூடிய நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னமே இதை மக்களுக்கு மத்தியில் எச்சரிக்கை செய்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதுவும் ஒரு அல்லாஹ்வுடைய தூதரை புகழுக்கு அந்தஸ்தில் உயர்த்தி வைக்கிறது தானே. நாம் வாழக்கூடிய காலகட்டங்களில், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டங்களில் இன்றைக்கு வரைக்கும் பாருங்கள், நாம் ஒருவரை புகழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதரை, ஒரு அந்தஸ்தில் உயர்த்தி பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதரை, அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாருக்காவது தகுதியை நம்ம கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது தானே. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அளவுக்கு நாம் நினைத்திருக்கக்கூடிய உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரை என்ன சொல்கிறாங்க? இந்த நிலைக்கெல்லாம் என்னை உயர்த்திடாதீங்க, என்னை புகழாதீங்க என்ற அடிப்படையில் தன்னை புகழக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டு வரக்கூடிய செய்தியை நம்ம நிறைய பார்க்குறோம். அப்போ இது ஒரு மிக மிக ஒரு அழகிய முறையில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில். அப்போ இந்த மாதிரி சொல்லி காமிக்கிறது நம்ம பார்க்குறோமா இல்லையா? அப்போ இதை நம்மளுடைய வாழ்க்கையில் படிப்பினையாக எடுக்கணும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவத்தை ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க. அன்ன ரஜுலுன் கால, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர் சொன்னார், யா முஹம்மது யா சையதுனா வப்ன சையதுனா, எங்களுடைய தலைவரே, எங்களின் தலைவரின் மகனே. அவர் புகழ்ந்து பேசுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கக்கூடிய சபையில் வந்து நின்றுட்டு அவர் சொல்கிறாரு, யா முஹம்மத் யா சையதுனா வப்ன சையதுனா, எங்களின் தலைவரே, எங்களுடைய தலைவரின் மகனே என்ற அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு அடுத்த வார்த்தையும் சொல்கிறாரு, ஒ ஹைரனா ஒபுன ஹைரனா, எங்களில் சிறந்தவரே, எங்களில் சிறந்தவருடைய மகனே என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபையில் அவங்கள பார்த்து அவர் சொல்கிறார், இந்த நிலைமையில் நாம் இப்போ இங்கே அமர்ந்திருக்கிறோமே, நம்மளை பார்த்து யாராச்சும் வந்து நீங்கள் அந்த ஒரு காரியம் செஞ்சீங்களே பாய், ரொம்ப அருமையாக இருந்துச்சு என்று சொன்னாங்கன்னு சொன்னால் நம்மளுடைய மனம் எப்படி போகும்? விரும்பக்கூடியதாக இருக்கும். அதோட நிப்பாட்டிட போகிறாரு, இன்னும் அதிகமாக ஏதாவது சொல்ல மாட்டாரா என்று ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும். சைத்தாப்லேருந்து தூண்டி விட்டுருவான் நம்மளை, அப்படி தான் நினைப்போம். அப்போ எவ்வளோ ஒரு பண்பட்ட அழகிய முறையான பண்பு பாருங்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, அலைக்கும் பி தக்வாக்கும், மனிதர்களே அலைக்கும் பி தக்வாக்கும். எந்த அளவு சொல்லி காமிக்கிறாங்க பாருங்க. மனிதர்களே, இறையச்சத்தை நீங்கள் கவனமாக பேணிக்கொள்ளுங்கள். முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய அச்சத்தை நீங்கள் கவனமாக மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லா யஸ்தஹ்வியன்னக்கும் முஷைத்தான், நீங்கள் சைத்தானுடைய கட்டளைக்கு, சைத்தான் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம், அவனுக்கு நீங்கள் அடிப்பணித்து விடாதீர்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு, ஆனா முஹம்மது இப்னு அப்துல்லா, நான் முஹம்மதாவேன், அல்லாஹ்வினுடைய தூதர் என்ற அடிப்படையில் நான் அப்துல்லாஹின் மகன் முஹம்மதாவின் என்று சொல்லிவிட்டு, அப்துல்லாஹி ஒரு ரசூலுஹு, நான் அல்லாஹுடைய தூதர் தான், அல்லாஹுடைய அடியார் தான் என்ற அடிப்படையில் அந்த வார்த்தையும் சொல்லிவிட்டு, வல்லாஹி மா உஹிப்பு அன் தர்ஃபஊனி ஃபௌக மன்சிலத்தில்லதி அன்ஸலனி அல்லாஹ், அல்லாஹ் என்னை எந்த நிலையில் வைத்திருக்கின்றானோ அந்த தகுதிக்கு மேல் என்னை நீங்கள் உயர்த்தி பேசுவதை ஒருபோதும் நான் விரும்ப மாட்டேன் என்பதாக அந்த இடத்துல முட்டுக்கட்ட போடுறாங்க. சபையில் வந்து அவர் கூப்பிடுறாரு, எங்களுடைய தலைவரே, தலைவருடைய மகனே, எங்களில் சிறந்தவரே, சிறந்தவருடைய மகனே என்ற அடிப்படையில் புகழ்ந்து பேசுகிறாரு. உடனே அங்கே சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் நீங்கள் புகழ்ந்து பேசாதீங்க, நான் அப்துல்லாவுடைய மகன், நான் அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுடைய அடிமை,
அப்படி எந்த தகுதியில் என்னை அல்லாஹ் வைத்திருக்கின்றானோ அந்த தகுதிக்கு மேல் நீங்கள் என்னை புகழ்ந்து உயர்த்தி பேசுவதை ஒரு காலம் நான் விரும்ப மாட்டேன் என்பதாக அவங்க தட்டி கழிக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த புகழ் எனும் போதை அவர்களுடைய தலைக்கு ஏறி இருந்தது அன்பு சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கி சாதாரணமாக ஒரு விஷயத்தில் நம்ம மனிதர்களுக்கு மத்தியில் நாம் சிறந்து விளங்கிவிட்டோம் என்று சொன்னால் அப்படியே கொண்டு போய் தலையில் கிரீடம் வச்ச மாதிரி நம்ம ஏற்றிக்கிறோமா இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, குடும்பத்தார்களுக்கு மத்தியில் நாம் கொஞ்சம் பொருளாதாரத்தில் கை ஓங்கியவர்களாக இருப்போம். நாம் ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு மத்தியில் வந்த ஃபங்க்ஷனாக இருந்தால் அங்கே போகிறோன்னு வச்சுக்கிடுங்களேன், அவங்க பிஸியில் அந்த வேலை பிஸியில் நம்மளை வாங்கன்னு சொல்லிட்டு மட்டும் போயிடுவாங்க. அடுத்த தடவை அப்படியே போய்ட்டு அணைஞ்சிட்டே இருப்பாங்க. அதை ஒரு குற்றமாக எடுத்துக்கிட்டு நான் வந்திருக்கிறேன், என்னை மதிக்கலை அப்படின்லாம் அந்த தன்னுடைய புகழுக்கு, தன்னுடைய பெயருக்கு, தன்னுடைய கௌரவத்துக்கு இழுக்காகி விட்டது என்ற அடிப்படையில எல்லாம் தங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை, தன்னுடைய பதவியை, தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் தலைமையில் தூக்கி வைத்து கொண்டு கோவப்பட்டு பேசக்கூடியவங்களை எத்தனையோ பேரை பார்க்குறோம். அந்த சபையை புறக்கணித்து போகிறவங்களை நாம் பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய விஷயத்துக்கு கட்டளைக்கு மாற்றமான சபையாக இருந்தால் புறக்கணிக்கலாம், அது வரை விஷயம். ஆனால் நான் வந்திருக்கிறேன், கூப்பிடும் போது அந்தளவுக்கு என்னை கூப்பிட்டாரு, இப்போ வந்த இடத்துல என்னை கவனிக்கவே மாட்டேங்கிறாரு, மதிக்க மாட்டேங்கிறாரு, என்னுடைய கௌரவத்துக்கு இழுக்காயிடுச்சு என்ற அடிப்படையிலெல்லாம் பேசக்கூடிய நேரத்தில், சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் சிறப்பித்து புகழ்ந்து பேசக்கூடிய மனிதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்து இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறாங்கன்னு சொன்னால், எந்த அளவிற்கு அவங்களுடைய அந்த பண்பு இருந்தது பாருங்கள். புகழ் எனும் போதை நம்முடைய தலைக்கு ஏறிவிடக்கூடாது. ஏராளமான சம்பவங்கள் இதுபோல் நிறைய இருக்கிறது. அதே போல் இன்னொரு சஹாபி அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். ஒரு நாட்டுக்கு அவர் போகிறார், ஹியாரா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு அவர் போகிறார். அவர் அந்த பகுதிக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய அரசர்களுக்கெல்லாம் மக்கள் சிரம் பணிந்து தாழ்த்தி வணங்கக்கூடிய ஒரு செயலை பார்க்குறாரு. அப்போ அவருடைய மனசில் ஒரு எண்ணம் வருது, இந்த ஊரில் இந்த மன்னனுக்கு இப்படி சிரம் தாழ்த்தி வணக்கம் செய்கிறாங்களே, நம்மளுடைய சிந்தனையை பார்த்தோம்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இவர் தகுதியானவரா? அப்போ அவங்க தானே தகுதியானவங்க, அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாங்க, ஆன்மீக தலைவராக இருக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு தானே இந்த வணக்கத்தை செய்யக்கூடியதாக இருக்கணும் என்ற அடிப்படையில் அவர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்கிறாரு, நான் ஹியாரா எனும் நகருக்கு போயிருந்தேன், அங்கு உள்ளவர்கள் தமது தலைவர்களுக்கு சிரம் பணிந்து வணங்குவதை நான் பார்த்தேன் என்ற அடிப்படையில் அந்த நேரத்தில் நீங்கள் தான் அதுக்கு தகுதியுடையவர்கள் என்று நான் மனதில் எண்ணிக்கொண்டேன். ஆகையால் நான் உங்களுக்கு சிரம் பணிவதற்கு எங்களுக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அனுமதி கேட்குறார். கேட்குற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கணும்? நியாயமா நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மை தான், நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், இந்த ஆட்சிக்கு அதிபதியாக இருக்கிறேன், நீங்கள் என் காலில் உழுவுறது தப்பு இல்லை, உழுவுங்கன்னு சொல்லணும். அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய பார்வையில் தகுதியில் உயர்ந்த நாம் சிரம் தாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களில் நாம் எண்ணி பார்த்தோம்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் தகுதி இருக்குது. இன்றைக்கி நம்ம பரவலாக பார்க்குறோமா இல்லை? நம்மளுடைய ஊர்களில் எத்தனையோ ஷைகுமார்கள் முரீது கொடுக்குற என்ற பெயர்களில் அவர்கள் அழைக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அவர்கள் என்ன செய்வாங்க? போனவொடனே காலில் தான் விழுவாங்க, அதுக்கப்புறம் தான் கையை பிடிச்சி பையத்து வாங்குறத பார்ப்போம். இன்னும் சில பேர் வெக்கம் கொஞ்சம் கூட முஸ்லீம் என்ற ஒரு இதே இல்லாமல் வெக்கி தலைகுனி வேண்டிய விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எனக்கு 40 வயசாகிடுச்சு, இதுவரை நான் பள்ளிவாச பக்கம் தொழுவ போனதில்லை, என்னைக்கு இந்த சைகிட்ட போய் நான் போய் முரீது வாங்கினோ பையத் செஞ்சனோ அன்னையிலேருந்து ஒரு வக்து தொழுகையை விடுறதில்லை, அங்கே போய் பையத் செஞ்சவனா தான் எனக்கு தொழுகையே வந்துச்சு என்ற அடிப்படையெல்லாம் சொல்கிறவங்கள பார்ப்போம். இங்கே என்ன சொல்கிறாரு? அவர் பார்த்துட்டு இந்த தகுதி உங்களுக்கு தான் இருக்குது, அதனால் உங்களுடைய சிரம் உங்களுக்கு காலில் நாங்கள் விழுந்து வணங்குறதுக்கு சிரம் பண்ணுவதற்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்குறாரு. கேட்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, நாளைக்கு நான் மௌத்தா போயிட்டா கூட என்னுடைய கபூர்ஸ்தானில் அப்படி தான் வணங்கிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அப்படிலாம் செய்ய மாட்டேங்கிறார். ஏன்னா அந்த விஷயத்தை ஏற்கனவே விதிச்சிருக்கிறாங்க உள்ள அல்லாஹ்வுடைய தூதர். கபர் வணக்கம் செய்யக்கூடாது, அடக்கம் மனிதர்களாக வாழ்ந்து அடக்கம் செய்யப்பட்டவர்களை நீங்கள் வணங்கக்கூடாது என்ற அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? அப்போ இதையெல்லாம் உள்வாங்கியிருந்த அந்த மனிதர் சொல்கிறாரு, இல்லை இல்லை அப்படியெல்லாம் உங்களுக்கு கபரையெல்லாம் நான் வணங்க மாட்டேன் என்ற அடிப்படையில் சொன்னவன, ஆம் அவ்வாறு செய்யக்கூடாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சிரம் பணியலாம் என்று இருந்தால் ஒரு மனைவியை கணவனுக்கு நான் செய்ய சொல்லியிருப்பேன் என்ற அடிப்படையில் அவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நான் எல்லாம் கவனிச்சு பாருங்கள். அப்போ இப்போ சாதாரணமாக நம்ம பார்க்குறோமா இல்லையா? ஆட்சி அதிகாரத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சில பேர் பார்ப்பாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி உட்காந்துருக்கட்டும், நம்மளை பார்க்குறதுனா அவ்வளோ ஈஸியான விஷயமா? அவருக்கு நடக்க வேண்டிய விஷயம் முக்கியமான தேவையாக இருக்குது. நம்ம இப்படி காக்க வச்சா தான் நமக்கு ஒரு வெயிட்டு, நாம் பிஸியான ஆள், நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், பல பேர் நம்மளை சந்திக்க போயிட்டுருக்கிறாங்க, இந்த கௌரவத்தில் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா இப்படி போலியான ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் என்ற அடிப்படையில் தனக்கு என்ன தேவை என்று கேட்டு ஒரு அலுவலக விஷயமாக வரக்கூடிய அதிகாரிகள், பெரும்பெரும் பதவியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் நீங்கள் காக்க வைக்கிறத பார்க்குறோமா இல்லையா? ஆனால் இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் நீங்கள் சிரம் பணிந்து வணங்கக்கூடாது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடாது. அப்படி செய்வதாக இருந்தால்
ஒரு மனைவி கணவனுக்கு செய்யலாம் என்று நான் கட்டளையிட்டிருப்பேன் என்பதாக சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்குறோம். இது அபுதாவுதில் 2140 1828 ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டதை பார்க்குறோம். இதை கைஸ் பின் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்போ இதே போல ஏராளமான விஷயங்களை, பண்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் புகழ்கின்ற நேரத்தில் எல்லாம் அந்த புகழ்ச்சியை எல்லாம் விட்டு ஒதுங்கி வாழக்கூடியவர்களாக இருக்கிறத பார்க்குறோம். இன்னும் ஒரு சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? ஏற்கனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியுடைய கல்யாணத்துக்கு காலை நேரத்தில் போகிறாங்க. போய் அந்த சஹாபிக்கு மத்தியில் அமர்றாங்க. அமரக்கூடிய நேரத்தில் இவங்க போகும் பொழுதே 2 சின்ன பெண் பிள்ளைகள் 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கஞ்சிரா என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் அந்த கருவியை வைத்து அவர்கள் அடித்து கொண்டு என்ன செய்கிறாங்க, பழங்காலத்தில் நடந்த போர்களுடைய அந்த விஷயங்களை எல்லாம், அந்த போரில் அவங்க குடும்பத்தில் போனவர்களை பற்றி எல்லாம் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபைக்கு போன பிறகு அந்த விஷயத்தை நிப்பாட்டி அந்த சிறுமிகள் என்ன செய்கிறாங்க, எங்களிடத்திலே ஒரு தூதர் இருக்கிறார், நபி வந்திருக்கிறார், அவர் நாளை நடக்கவிருப்பவற்றை எல்லாம் இன்றே சொல்லுவார் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்து பாட்டு பாடுறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளை தானே, ஏதோ அறியாமல் பாடிட்டு போகட்டும் என்று விட்டாங்களா? அந்த சபையில் அப்படி பாடினா நமக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் தானே, நம்மளை புகழ்ந்து தானே பாடுதுன்ட்டு விட்டு போனாங்களா? இதெல்லாம் இன்றைக்கி நம்மளுடைய மனசு விரும்புதா இல்லையா? அப்போ அங்கே என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சின்ன சிறுமிகளை கூப்பிட்டு இப்படிலாம் நீங்கள் பாடக்கூடாது, நாளை நடக்கவிருப்பவற்றை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான், வேறு எந்த மனிதராலையும் அறிய முடியாது, ஆகையினால் நீங்கள் முதலில் பாடிக்கொண்டிருந்ததே பாடுங்க என்கிற அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு சொன்னால், சின்ன பிள்ளைங்க தானே விட்டுட்டு போகிறோம். நாம் இன்றைக்கி செய்கிறோமா இல்லையா? பிள்ளைங்களை வீட்டில் எத்தனை விஷயங்களுக்கு இபாதத்தை சொல்லிக் கொடுப்போம், குரானை ஓதும்போம், தொழுகும்போம். ஆனால் அந்த பிள்ளைங்க அந்த நேரத்தில் உட்காந்து டிவியில் ஏதாவது நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம், இல்லாத ஒரு விளையாடிட்டு இருக்கோம். அந்த தொழுக நேரத்தில், ஓது நேரத்தில் நாம் போய் சொல்லுவோம், பை தொழுக சொன்னான்னா ஓத சொன்னான்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, சின்ன பிள்ளை தானே போக தெரிஞ்சிடுவோம். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுமிகளை விட்டுட்டு போகலையே. இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நாளை நடக்கவிருப்பவற்றை அல்லாஹ் மட்டும்தான் அறிய முடியும், யாராலையும் அறிய முடியாது என்பதாக அங்கேயும் தடுக்கிறாங்க. தன்னை புகழ்ந்து பாடப்படக்கூடிய அந்த பாடல் வரிகளை அப்படி பாடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள், எந்த அளவிற்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் மட்டும்தான் புகழுக்கு சொந்தக்காரன் என்ற அடிப்படையில் தன்னை மக்கள் புகழக்கூடிய, அறியாமையில் புகழக்கூடிய காலகட்டத்திலே எல்லாம் அந்த புகழ்ச்சியை அவர்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இது ஒரு சிறந்த பண்பு அவங்கள்ட்ட இருக்கிறத பார்க்குறோம். ஏராளமான பண்புகள் இருக்கிறது. இதில் இந்த பண்பு என்பது நமக்கு மிக மிக ஒரு முக்கியமான பண்பாக இருக்கிறது. நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் வாழக்கூடிய காலத்தில் எல்லாம் இந்த புகழ் யாராவது புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா நாம் அவங்கள்ட்ட சொல்லணும், இல்லை அல்லாஹ் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறான், நான் உங்களுக்கு செஞ்சேன், அல்லாஹ் பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்துருக்கிறது எதுக்கு, அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் திருமறை குர்ஆனில், இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறான், என்னை சோதிப்பதற்காக தந்திருக்கிறான், அதனால தான் நான் இதை செய்கிறேன், இது புகழ் எனக்கு ஒன்றும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்தான் புகழ் அனைத்தும் என்ற அடிப்படையில் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி புகழனும் போதைக்கு அடிமையாகாமல் இருந்தார்களோ அதேபோல் நாமும் வாழக்கூடிய மக்களாக இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமில் அன்பியா இவல் முர்சலீன். கண்ணியமிக்க எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களே, முதல் உரையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த மனிதர்கள் பின்பற்றி வாழ்வதற்காக ஏராளமான பண்புகள் இருந்தாலும் அதிலே குறிப்பாக புகழ்ச்சி, பிற மனிதர் தம்மை புகழும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த புகழ்ன்ற போதை அவர்களுக்கு தலைக்கு ஏற்றாமல் மக்கள் புகழும் பொழுதெல்லாம் எப்படி அதை கடந்து சென்றார்கள், எப்படி அவர்கள் தட்டி கழித்தார்கள், தடுத்து நிறுத்தினார்கள் என்பதையெல்லாம் பார்த்தோம். அதனால தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது கூட சொல்லி காமிக்கின்றான். எந்த அளவுக்கு அவங்க சொல்லி காமிக்கிறான்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்லும் பொழுது லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் அழகிய முன்மாதிரியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பியதாக சொல்லி காமிக்கின்றான். லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆஹிர் வ தக்கரல்லாஹு கஸீரா, எந்த ஒரு மனிதர் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து ஈமான் கொண்டிருக்கிறாரோ, அல்லாஹுவை அதிகம் தியானிக்கக்கூடியவராக இருக்கிறாரோ, அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இந்த தூதருடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக சொல்லி காமிக்கின்றான். அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகணும். நம்ம பெரும்பாலும் என்ன செய்கிறோம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம உயிருக்கு மேலாக மதிக்கிறோம் என்ற அடிப்படையில் அவர்களை பற்றி இப்படியே ஒரு அந்தஸ்தை கொடுத்து பேசுவதோடு மட்டும் சென்று விடுகின்றோம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால், மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகள், ஒவ்வொரு ஏராளமான பண்புகள் இருக்கின்றன ஒவ்வொரு மனிதத்திலும். ஒவ்வொரு பண்புகளுக்குமே பட்டியலிட்டு நாம் செய்திகளை சேகரிக்க முடியும், படிப்பனையாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு பெற முடியும். அப்போது அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்து படிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு மற்றவர்கள் புகழக்கூடிய நேரத்தில் அந்த புகழ்ச்சியை தட்டி கழிக்க வேண்டும், அந்த புகழ் எனும் போதை தன்னுடைய தலைக்கு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் எப்படி இருக்கணும் என்பதை சொல்லி காமிக்கிறாங்க. அலா இன்ன ஃபில் ஜசதி முழுகா,
மக்களை அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உடலில் நிச்சயமாக ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலஹல் ஜசது குல்லுஹு, அந்த சதை துண்டு இருக்குது, அது சீர்பெற்றதாக விட்டது என்று சொன்னால் உங்கள் உடல் முழுவதும் சீர்பெற்றதாகவே ஆகிவிடும். இதா ஃபசதல் ஜசது குல்லுஹு, அது கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் உங்கள் உடல் முழுவதுமே கெட்டு போய்விடும் என்ற அடிப்படையில் சொல்லி காமிச்சிட்டு அடா மக்களை அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் வஹியல் கல்ப், உங்களுடைய உள்ளம் என்பதாகவும் சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ இதுதான் யதார்த்தமான உண்மை தான். நாம் உலக வாழ்க்கையில் சொல்லுவோமா இல்லையா, ஆனால் அவரிடத்துலாம் போய் நீ உதவி கேட்காதப்பா, அவர் ரொம்ப கடினமான மனசு உள்ளவர், கொஞ்சம் கூட மனசு இறங்க மாட்டார், இப்படி பேசுகிறத பார்ப்போம். எப்படி ஒரு மனிதனை அநியாயமாக வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, 10 பேர் சேர்ந்து ஒருத்தவனை வெட்டியிருக்கிறாங்களே, உன் மனசில் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லையான்னு கேட்போம் உள்ளத்தில். இப்போ இப்படியெல்லாம் பேசக்கூடிய, அதனால தான் அல்லா சொல்லி காமிக்கிறாங்க, மற்றவர்கள் நம்மளை புகழக்கூடிய நேரத்தில் அந்த புகழுக்கு நாம் தகுதி இல்லையான்னு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து அதை ஏற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யக்கூடாது. அல்லாஹ் நாடிதான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்னால் நடந்திருக்கிறது என்ற அடிப்படையில் உள்ளத்தில் நிலைநிறுத்தி கொண்டோம் என்று சொன்னால் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். என்னை மக்கள் இப்படி பாராட்டி பேசுகிறார்கள் என்று சொன்னால் இது அனைத்திற்கும் சொந்தக்காரன் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ற அடிப்படையில் நம்முடைய உள்ளத்தை சீரானதாக பதிய வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய உடலும் சீரானதாக இருக்கும், நம்முடைய உள்ளமும் பண்பட்ட உள்ளமாக மாறிவிடும், நம்முடைய வாழ்க்கையும் இம்மையில் நல்ல ஒரு வாழ்க்கையாக அமைவது மட்டுமல்லாமல் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள முடியும். இந்த அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக நாம் நம்முடைய முயற்சிகளை மேற்கொள்வோம். அதற்கு எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு அருள் புரிவானாக என்று பிரார்த்தனையோடு உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.